ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இப்போ டிஎன் +2 மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 10.30 என்னன்னு பார்க்க போகிறோம். இது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் வரக்கூடிய மிக்சர் ப்ராப்ளம், கலவை கணக்குகள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வருது. ஓகே, ஸோ கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தொட்டியில் உள்ள 1000 லிட்டர் நீரில் 100 கிராம் உப்பு கரைந்துள்ளது. A tank contains 1000 liters of water in which 100 grams of salt is dissolved. சரிங்களா, ஒரு தொட்டியில் மொத்தம் 1000 லிட்டர்ஸ் வாட்டர் இருக்குது, அதில் வந்து 100 கிராம் உப்பு இருக்குது. பிரைன் என்பது அடர்ந்த அடர்த்தி கொண்ட உப்பு கரைசலாகும். வழக்கமாக சோடியம் குளோரைடு கரைசலாகும். சரிங்களா, அதிகமான உப்புத்தன்மையுடைய ஒரு கரைசலுக்கு பேர் வந்து பிரைன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பிரைன் ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் உட்புகுத்தப்படுகிறது. இப்போ இந்த 1000 லிட்டர் தண்ணி இருக்கு இல்லையா, இது வழியாக என்ன செய்யறாங்கன்னா அந்த 10 லிட்டர் பிரைன் கரைசலை உட்புகுத்துறாங்க. மேலும் ஒவ்வொரு லிட்டர் நீரிலும் 5 கிராம் உப்பு கரைந்துள்ளது. இந்த பிரைன் கரைசல் இருக்கு இல்லையா 10 லிட்டர், இதில் உள்ள ஒவ்வொரு லிட்டர்லையும் 5 கிராம் உப்பு. அப்போ மொத்தம் 10 லிட்டர்ல 50 கிராம் உப்பு கலந்துருக்கு. சரிங்களா, 50 கிராம் உப்பு வந்து கலந்துருக்கு. இந்த 10 லிட்டர் எப்படி உள்ள அனுப்புறாங்க, ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் விதத்தில் உள்ள அனுப்புறாங்க. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 50 கிராம் அளவு உப்பு உள்ள சேர்ந்துகிட்டு இருக்கு தொட்டியில. சரிங்களா, தொட்டியில் உள்ள நீரானது தொடர்ந்து கலக்கப்பட்டு சீராக வைக்கப்பட்டுள்ளது. தண்ணி உள்ள என்ன செய்யறாங்க, அதை கலக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சீரான அளவுல இருக்குது. பிரைன் ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் வெளியேறுகிறது. இப்போ உள்ள போற அளவு அதே அளவுக்கு அந்த கரைசல்ல இருந்து என்ன செய்யுது, பிரைன் வெளியேறுது. ஒரு 10 லிட்டர் வீதம் வெளியேறுகிறது. டி நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவை காண்க. அவ்வளவுதான். டி நேரத்துல தொட்டியில் உள்ள உப்பின் அளவை காண்க, இவ்வளவுதான் கொஸ்டின். சரிங்களா, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் அட் எனி டைம் டி. டீங்கிற நேரத்தில் எவ்வளவு சால்ட் இருக்கு. ரெண்டு கண்டிஷன் தான் நம்ம கேட்கும். சரிங்களா, நம்ம 3 கண்டிஷன்ல இங்க முதல்ல நம்ம ரெண்டு கண்டிஷன் தான். சரியா, ஸோ இது ஒரு சின்ன இதா சொல்றதா, பிக்சரா சொல்றதா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஓகே, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். இந்த தொட்டியினுடைய மொத்த கெப்பாசிட்டி வந்து 1000 லிட்டர். சரிங்களா, 1000 லிட்டர் மொத்தம் 1000 லிட்டர் தண்ணி இதில் வைக்க முடியும். இப்போ இனிஷியலா 1000 லிட்டர் தண்ணியில எவ்வளவு கிராம் உப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா 100 கிராம் உப்பு இருக்குது. சரிங்களா, 1000 லிட்டர் தண்ணியில 100 கிராம் அளவுக்கு உப்பு இருக்கு. சரிங்களா, இப்போ பிரைன் கரைசல். சரிங்களா, பிரைன் அப்படிங்கிற கரைசல் வந்து உள்ள வருது. உள்ள வர்றது வந்து எப்படி வருதுன்னா 10 லிட்டர்ஸ் பெர் மினிட். ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டர் வீதம் வருது. அதுல ஒவ்வொரு லிட்டர்லையும் 5 கிராம் அளவுக்கு சால்ட் இருக்கு. சரியா, 5 கிராம் பெர் லிட்டர் சால்ட் இருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. 10 லிட்டர் தண்ணி உள்ள வருது, உள்ள வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே இந்த கரைசலோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே ஒரு 10 லிட்டர் தண்ணி வெளியில போயிடும். அப்படியே ஒரு 10 லிட்டர் கரைசல் வந்து மெஸ்ஸிங் வெளியில போக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது தெளிவாக வச்சுக்கோங்க நீங்க. இப்போ என்ன செய்யற அப்படின்னா, டி அப்படிங்கிற டைம்ல தொட்டியில் உள்ள கரைசலினுடைய அளவு, தொட்டியில் உள்ள கரைசல்ல இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவு, அது வந்து எக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா, டி நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவு ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் டி. இங்க என்ன சொல்லணும், let x of t be the amount of salt at any time t. English மீடியம்ல இருக்கக்கூடிய let x of t be the amount of salt at any time t. tங்கிற டைத்துல எவ்வளவு சால்ட் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத x of t ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து எனி டைம் ஏதோ ஒரு நேரத்தில் இப்போ என்ன இதாகுன்னா, இப்போ வந்து ஒரு நிமிஷத்துக்கு 50 கிராம் சால்ட் உள்ள வருது. ஒரு லிட்டருக்கு 5 கிராம் அப்படின்னு சொன்னா 50 கிராம் சால்ட் உடைய வாட்டர் உள்ள வருது. சரிங்களா, 10 லிட்டருக்கு 50 கிராம் சால்ட் உடைய உள்ள வருது. ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஒரு 100 கிராம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 50 கிராம்ஸ் உள்ள சேர்ந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாக்டா ஒரு நிமிஷத்துக்கு என்ன நடக்குன்னு சொல்றேன். சரிங்களா, கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு 10 லிட்டர் சொல்றேன் இல்லையா, ஒரு நிமிஷத்துல நான் மிஷினை ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷத்துல இன்புட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன், அவுட்புட்டையும் ஆஃப் பண்ணிடுறேங்க நான். ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இன்புட்ல ஒரு நிமிஷத்துல 10 லிட்டர் தண்ணி உள்ள போயிருக்கும். 10 லிட்டர் தண்ணி உள்ள போறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுல 50 கிராம் சால்ட் இருக்குது. சரிங்களா, ஏற்கனவே ஒரு 100 கிராம் சால்ட் இருக்குது. இப்போ இந்த இதோட சேர்த்து கலக்கிறப்ப மொத்தம் 150 கிராம் சால்ட் ஆகும். பிளஸ் ஒரு 50 சேர்ந்து
150 கிராம் சால்ட் வந்து இப்போ தொட்டியில் இருக்கணும். சரிங்களா? தொட்டியில் இருக்கணும். இப்போ இந்த 150 கிராம் சால்ட் உடைய இந்த தண்ணி இப்போ எவ்வளோ இருக்கும்னா 1010 லிட்டர்ஸ் வாட்டர் உள்ள இருக்கும். இந்த ஒரு நிமிஷத்துல உள்ள இருக்கிற வாட்டர் வந்து எவ்வளோ இருக்கும்? 1010 லிட்டர்ஸ் வாட்டர் உள்ள இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அதே அளவில் உள்ள எவ்வளோ தண்ணி உள்ள வருதோ அதே வெளியில் போனீங்க ஒரு 10 லிட்டர் வாட்டர் வெளியில் போகணும். இந்த 10 லிட்டர் வெளியில போகணுங்கிறப்ப டோட்டலா தொட்டியால எவ்வளவுதான் கெப்பாபிள் பண்ண முடியும்? 1000 லிட்டர்ஸ் தான் கெப்பாபிள் பண்ண முடியும். 10 லிட்டர் உள்ள வருதுன்னா உள்ள வந்து 10 லிட்டரை சேர்த்து வச்சுக்கிட்டு அப்புறம் 10 லிட்டர் வெளியில அனுப்பாது. சரிங்களா? அதனால 1010 லிட்டர்ஸா இது ஆக வாய்ப்பே இல்லை தொட்டியில. சொல்ல புரியுங்களா? தொட்டிக்குள்ள தண்ணி 10 லிட்டர் உள்ள வந்துச்சுன்னா 10 லிட்டர் வெளியில போயிடணும். ஏன்னா எக்ஸாக்டா தொட்டியினுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 1000 லிட்டர்ஸ் தான், அதுக்கு மேல கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 10 லிட்டர்ஸ் உள்ள வர்றப்ப அது என்ன செய்யணும்? ஏற்கனவே இருக்கிற 100 கிராம் உப்பு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 50 கிராம் உப்பை ஆட் பண்ணிடு. அப்போ 150 கிராம் சால்ட் வந்து இப்போ தொட்டியில் இருக்குது ஒரு நிமிஷத்துல. 150 கிராம் சால்ட் வந்து உள்ள இருக்குது. சரிங்களா? அதே சமயத்தில் தொட்டிலேருந்து ஒரு 10 லிட்டர் வாட்டர் வெளியில போகுது. சரிங்களா? இந்த 10 லிட்டர் வெளியில போறதுங்கிறது இந்த மொத்தம் இருக்கிற 1000 லிட்டர்ல 10 லிட்டர். சரிங்களா? அப்போ 10/1000 தானா வெளியில போகக்கூடிய நீரினுடைய விகிதம், ரேஷியோ. வெளியில போகக்கூடிய நீருடைய ரேட் வந்து 10/1000 போகும். 10 லிட்டர் வெளியில போகுது, மொத்தம் 1000 லிட்டர்ஸ் வந்து 10 லிட்டர் போகுது. அந்த 10 லிட்டர் எவ்வளவு சால்ட் இருக்கும்? மொத்தம் 150 கிராம் ஆகுது இல்லையா ஒரு நிமிஷத்துல. அப்போ இன்ட்டு 150 போடுவோம். அந்த வெளியில போகக்கூடிய 10 லிட்டர்ல எவ்வளவு சால்ட் இருக்குன்னா 1 × 150 இன்ட்டு 150. ஸோ அப்ராக்சிமேட்டா நம்ம சால்வ் பண்ணணும்னு சொன்னா 1.5 கிராம் நமக்கு கிடைக்கும். 1.5 கிராம் நமக்கு கிடைக்கும். ஓகே. இந்த இது கட் பண்ணிக்கலாம், இந்த 0 கட் பண்ணிக்கலாம். 15/10 1.5 கிராம் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஒரு நிமிஷத்துல எக்ஸாக்டா ஒரு நிமிஷத்துல 10 லிட்டர் தண்ணி உள்ள வந்து 10 லிட்டர் தண்ணி வெளியில போகுது. உள்ள வர்றப்ப 50 கிராம் சால்ட்டை கொண்டுகிட்டு வருது. அது எப்போதுமே உள்ள வர்றப்ப எக்ஸாக்டா 50 கிராம் சால்ட் தான் அது கொண்டுகிட்டு வரும். சரிங்களா? 50 கிராம் சால்ட்டை கொண்டு வரும். அப்போ உள்ள இருக்கிற சால்ட் 100 இருக்கிறது 150 மாறும். சரிங்களா? 150 மாறும். அந்த 150லேருந்து எவ்வளோ வெளியில போகும்னா 1.5 கிராம் தான் வெளியில போகும். வெளியில போறது 1.5 கிராம். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னா 148.5 கிராம் வந்து ஒரு நிமிஷத்துல உள்ளுக்குள்ள இருக்கும். ஆரம்பத்துல 100 கிராமா இருந்தது, ஒரு நிமிஷத்துல 148.5 கிராம் ஆயிடும். இந்த 150ல 1.5 வெளியே போச்சு இல்லையா? இப்போ ரெண்டாவது நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இன்னொரு 10 லிட்டர் தண்ணி உள்ள வந்துச்சுன்னா இன்னொரு 50 கிராம் இதை கொண்டு வரும் உள்ளுக்குள்ள. ஓகேவா? இன்னொரு 50 கிராம் சால்ட் இதோட ஆட் ஆகும். ஏற்கனவே 148 இருக்கு, இப்போ ஒரு 50 கிராம் ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இங்க ஒரு 5 8 இங்க ஒரு 9 1. அப்போ 198.5 கிராம் சால்ட் உள்ள கண்டெயின் ஆகும். அதுலேருந்து எவ்வளோ வெளியில போகும் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி 10 லிட்டர் வெளியில போகும் இல்லையா? 10/1000 × 198.5. சரிங்களா? ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். 100 டிவைட் பண்ணோம்னா 1.985. சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நிமிஷத்துல வெளியில போற சால்ட் வந்து 1.5, செகண்ட் நிமிஷத்துல வெளியில போற சால்ட் வந்து 1.985. எல்லாம் அப்ராக்சிமேட். ஓகேங்களா? 1.985 அளவுக்கு வெளியில போகும். சொல்றது கிளியரா புரியுதுங்களா? சரியா? ஃபர்ஸ்ட் நிமிஷத்துல 50 கிராம் சால்ட் உள்ள வரும், வெளியில போறது மொத்தம் 1000 லிட்டர்ல 10 லிட்டர் தண்ணி வெளியில போகுது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய சால்ட்டினுடைய அளவு 150. அப்போ அந்த வெளியில போற தண்ணியில சால்ட் எவ்வளவு இருக்கும்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை 10/1000 × 150 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ 1.5 கிராம் அளவுக்கு சால்ட் வெளியில போகும். இதே செகண்ட் மினிட் வர்றப்ப இங்க 150ல 1.5 போக ரிமைனிங் 148.5 கிராம் சால்ட் உள்ள இருக்கும். இப்போ ஒரு 50 கிராம் சால்ட் உள்ள வரும். ஸோ டோட்டலா சேர்ந்து 198.5 கிராம் சால்ட் இருக்கும். இப்போ அதே மாதிரி வெளியில ஒரு 10 லிட்டர் போகும் இல்லையா? அதே 1000 லிட்டர்ல 10 லிட்டர் வெளியில போகுது. இப்போ சால்ட்டினுடைய அளவு 198.5. ஸோ அப்போ டிவைட் பண்றப்ப 1.985 அளவுக்கு வந்து சால்ட் வந்து வெளியில போகும். சரி, அப்ராக்சிமேட்டா மைண்ட் வச்சுக்கோங்க. சரி, இந்த விஷயத்த மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நடந்துகிட்டே இருக்கிறப்ப எனி டைம் டீல வெளியில போகக்கூடிய சால்ட்டினுடைய, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளவு, 2 நிமிஷம் இவ்வளவு சொல்றேன். இதே மாதிரி எனி டைம் டீல வெளியில போகக்கூடிய சால்ட்டினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு இருக்கு. ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் அட் எனி டைம். சரி, தொட்டில இருக்கக்கூடிய சால்ட்டினுடைய அளவு எவ்வளவு? எனி டைம் டீல தொட்டில இருக்கக்கூடிய சால்ட்டினுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க இந்த சால்ட் தானே, சால்ட்டினோட அளவு வந்து டைத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் சால்ட் அட் எனி டைம் டி அப்படிங்கிறது ரெண்டு கேஸுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒன்று வந்து இன்ஃப்ளோ, இன்னொன்று வந்து அவுட் ஃப்ளோ. இன்ஃப்ளோங்கிறது உள் வீதம் மைனஸ் வெளியேறும் வீதம். இது வந்து இங்கிலீஷ்ல வந்து இன்ஃப்ளோ மைனஸ்
அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அப்போ இந்த உப்பினுடைய மாறுபாட்டு வீதமானது உள்ள வரக்கூடிய சால்ட்டினுடைய வீதம் மைனஸ் வெளியேறக்கூடிய சால்ட்டினுடைய வீதத்துக்கு சமமா இருக்கும். சரிங்களா? இப்போ உள்ள வரக்கூடிய சால்ட்டினுடைய அளவு உள்ள எப்போதுமே கான்ஸ்டன்டா 50 கிராம் சால்ட் தான் வந்துகிட்டு இருக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு நிமிஷத்துக்கு 10 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் தண்ணியில 5 கிராம் சால்ட் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸாக்டா 50 கிராம் சால்ட் உள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்போ உள்நுழைவு வீதம் 50 மைனஸ் இந்த வெளியேறும் வீதம் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா 10/1000 இன்டூ அட் எனி டைம் டீல நம்ம எக்ஸ் தான் எடுத்துருவோம். ஒரு நிமிஷத்துல 150, 2 நிமிஷத்துல 198.5 சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி டி அப்படிங்கிற டயத்துல எக்ஸ் அளவு இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துருவோம். டி நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவு வந்து எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எடுத்துருவோம். சரிங்களா? அப்போ எக்ஸ், அப்போ 10/1000 இன்டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த டைம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். அப்போ 1/100. இந்த 100 கொண்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இது ஒரு 5000 மைனஸ் எக்ஸ் பை 100 அப்படின்னு ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ என்ன செய்யறோம்னா, மேலேருந்து ஒரு மைனஸை காமனான வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 5000 பை 100 இருக்கு இல்லையா? இந்த பை 100ங்கிறத 0.01 அப்படின்னு சொல்லிக்கலாமா? அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகும்னா மைனஸ் 0.01 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5000 dx by dt. இந்த 1/100 0.01 சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸ் 0.01 இன்டூ எக்ஸ் மைனஸ் 5000 ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நம்ம பழைய ஃபார்ம் வந்துட்டான்னு பாருங்க. dx by dt ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் மைனஸ் சம்திங். அந்த ஃபார்ம் வந்துருச்சு இல்லையா? இப்போ எக்ஸ் இருக்க டேம்லாம் ஒரு சைடாகவும் டி இருக்க டேம்லாம் இன்னொரு சைடாகவும் கொண்டு போங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் dx by எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு மைனஸ் 0.01 இன்டூ டிடி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? பாயிண்ட் டிடி. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்டகிரேஷன் dx by எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு மைனஸ் 0.01 integration dt. ஓகே. ஸோ இப்போ கீழே இருக்க எக்ஸ் மைனஸ் 5000 எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 மைனஸ் 5000 dx 1 எக்ஸுங்கிறது dx ஆகும். அப்போ மேலே இருக்க டேம் கிடச்சிடும். சரிங்களா? அதாவது இது வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே 1 பை எக்ஸ் மைனஸ் 5000 இன்டூ டிஎக்ஸ் எழுதிக்கலாம். இப்போ கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணி எக்ஸ் 1 ஆயிரும் மைனஸ் 5000 1 மேலே இருக்க டேம் கிடச்சிரும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு மைனஸ் 0.01 இன்டூ டி ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சி கிடைக்கும். சரிங்களா? அந்த சியை வந்து நம்ம லாக் சின்னு எடுத்துக்கலாமா கான்ஸ்டண்ட்டாக? இப்போ லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கம் இ எடுத்தோம்னா இ பவர் லாக் எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 0.1 டி ப்ளஸ் லாக் சின் ஆகும். இதை ரெண்டாக பிரித்து எழுதுனா இ பவர் மைனஸ் 0.01 டி இன்டூ இ பவர் லாக் சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரியும். ஓகே. ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இயும் லாகும் கேன்சல் ஆகி எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இயும் லாகும் கேன்சல் ஆகி சி ஆயிரும். இந்த இ பவர் மைனஸ் 0.01 டி அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ இதில் நம்ம ஒர்க் என்னன்னா சி கண்டுபிடிக்கிறதா. சி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா நம்மளோட ஒர்க்கு. சரியா? ஸோ அதுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் டி ஈக்குவல் டு 0 எனில் முதல் கண்டிஷன் இனிஷியலாக டி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவு எக்ஸ் வந்து 100 தானே. டி 0வாக இருக்கிறப்ப இனிஷியலாக தொட்டியில் வந்து எவ்வளோ இருக்கும்? 1000 லிட்டர் தண்ணியில் 100 கிராம் உப்பு இருக்கும். சரிங்களா? அப்போ டி 0வாக இருக்கிறப்ப எக்ஸ் வந்து 100. இதை தூக்கி ஒன்றாவதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 100 மைனஸ் 5000 ஈக்குவல் டு சி இன்டூ இ பவர் இந்த டிக்கு பதிலாக 0 போடுறதுனால எல்லாமே 0 ஆயிடும். ஸோ இ பவர் 0 1 இங்கே வந்து மைனஸ் ஒரு 4900 ஈக்குவல் டு சி. அப்போ கிடைச்ச சியோட வேல்யூ தூக்கி ஒன்றாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஒன்றில் பிரதியிட ஒன்றாவது ஈக்குவேஷன் எப்படி இருக்கு இந்த பாருங்க. எக்ஸ் மைனஸ் 5000 ஈக்குவல் டு சி பதிலாக மைனஸ் 4900 இ பவர் மைனஸ் 0.01 டி. இப்போ இந்த 500 ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் 500 ஆயிரும், 5000 ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 5000 மைனஸ் 4900 இ பவர் மைனஸ் 0.01 டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபார் எனி டைம் டீயில் இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய உப்பினுடைய அளவு எக்ஸை வந்து குறிக்கும். சரிங்களா?
இப்போ இதோட இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணி என்பது டி என்னும் நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவை குறிக்கும். டி நேரத்தில் தொட்டியில் உள்ள உப்பின் அளவை குறிக்கும். இங்கிலீஷ் சொல்லுங்க. is an equation of the amount of salt at any time t அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.